நம்ம வீட்டில் கண்டினியூஸாக வெஜ் எப்படிங்க உள்ளே இறங்கும், அதனால உடனே நான்வெஜ் வெளியே ஆர்டர் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி வீட்டில் தான் செய்கிறது. சம்டைம்ஸ் எப்போயாவது ரேராக கிரேவிங் இருந்தால் மட்டும் வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது. இன்றைக்கி அப்படி தான் கிரேவிங் இருக்குது. வெளியே கீ ரைஸ் அண்ட் சிக்கன் 65 தான். நான் சிக்கன் மட்டும் வேணால் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன், ரைஸ் வீட்டிலே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கீ ரைஸில் கொஞ்சமாக ஆனியன் ஸ்ப்ரே போட்டு சூப்பரான வெஜிடபிள் கீ ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு பிளெயினாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் சேர்த்து போட்டு சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். வெஜிடபிள்ஸில் ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எனிவே எனக்கு பிடிச்ச ரெசிபி. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் தான் ரிசீவ் ஆயிருந்தது. அமேசானில் ஒரு 1 வீக் முன்னாடி ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புதுசாகவும் பார்க்கவும் நல்லா இருந்தது. ஸ்டாண்டு வந்து 2 டயர் ரேக் ஸ்டாண்ட். 2 டயருமே நம்மளுக்கு வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ரேக்கான பேலன்சிங் லைன் மட்டும் நம்மளுக்கு ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பாக இருந்தது. கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்புக்கெலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.